81st question. Choose the appropriate word for the following. Any building of a past age regarded as a historically important place. ஓகே, வரலாற்றில் ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கும்ல, அந்த இடத்த வந்து இப்போ வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வச்சுருப்போம். சரியா? அந்த நிகழ்வு நடந்ததுக்கான ஒரு நினைவு சின்னமாக ஒரு இடத்த வந்து பாதுகாத்து வச்சுருப்போம். ஓகே, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மான்யூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸிபிஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்காட்சி, அவ்வளோதான். லெபார்டரி. ஓகே, சான்ச்சுரி அப்படின்னா சரணாலயம். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எனி பில்டிங் ஆஃப் பாஸ்ட் ஏஜ் ரிகார்டட் அஸ் அ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஓகேவா? அப்போ எது நமக்கு ஆன்சராக இருக்கும்னா மான்யூமெண்ட் தான் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம். ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸை வந்து ரெண்டு ஃபார்ம்ல நம்ம சொல்லலாம். ஓகே, ஒன்று வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இன்னொரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் சொல்லலாம். சரியா? ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம்ல அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டு இல்லைன்னா ஒருத்தர் யார் ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ, ஓகே, அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது அடுத்த பார்ட்டு. அவங்க செஞ்சது யாருக்கிட்ட அந்த விஷயம் போய் சேர்ந்துச்சு, இல்லைன்னா யாருக்கிட்ட சொன்னாங்க, யாருக்கிட்ட கொடுத்தாங்க. ஓகேவா? முதல்ல அந்த விஷயத்த ஆரம்பிச்சவங்க யாரு, என்ன செஞ்சாங்க, ஃபைனலி அது எங்கே போய் ரீச் ஆச்சு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் ஃபார்ம், ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் அப்படியே மாறும். ஓகேவா? ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா, அந்த விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட போய் ரீச் ஆச்சுல்ல, அவங்க சப்ஜெக்டாக இருப்பாங்க. அவங்க முதல்ல வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் அவங்க செய்கிற விஷயம் இருக்கும். ஃபைனலாக நம்ம முதல்ல அந்த ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்டாக இருந்தார் இல்லையா, அவர் கடைசியில் இருப்பார். ஓகே, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் பாருங்க. த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இல்லைன்னா யார் அந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கா, யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா மேனேஜர். ஓகே, மேனேஜர் என்ன பண்றாரு, அப்பாயிண்ட் பண்றாரு. அப்போ சப்ஜெக்ட் ஆச்சு, அப்பாயிண்டடுங்கிறது வேர்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸை அப்பாயிண்ட் பண்றாரு. ரைட்டா? இப்போ இது வந்து ஆக்டிவ் ஃபார்ம். ஏன்னா என்ன ஆர்டர்ல இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, மேனேஜருங்கிறது சப்ஜெக்ட், வேர்ப் வந்து உங்களுக்கு அப்பாயிண்டட், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிறது ஆக்ஷன், காம்ப்ளிமெண்ட், கடைசி பார்ட்டு. நீங்கள் இப்போ பாசிவ் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக இருக்குல்ல, ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது உங்கள் அப்பாயிண்டடுங்கிற வேர்புக்கு அப்புறம் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படியே ஃபஸ்ட்டு வந்துடும். சரியா? அப்போ என்ன வேர்ப் இருந்தாலும் உங்கள் சென்டென்ஸில் என்ன வேர்பு நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் சென்டென்ஸ் மொத்தமும் ஃபஸ்ட்டுக்கு வந்துடணும், பாசிவாக மாற்றுறீங்கன்னா. ஓகே, அப்போது இதில் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது தான் மொதல் பாகம். ஓகே, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். ஓகே, அசிஸ்டன்ட்ஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகணும், ப்ளூரல் வார்த்தை வைக்கணும். அப்போ ஈஸு ஆறு. ஓகேவா? அதை பற்றி யோசிக்கணும். இவங்க வந்து அப்பாயிண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி முடிஞ்ச ஆக்ஷன், அப்போ பாஸ்ட் ஆக்ஷன். அப்போ என்ன வேர்புக்கு போயிடுவீங்க, வேறுன்னு போயிடுவீங்க. ஓகேவா? எனக்கு ப்ளூரலாகவும் இருக்கணும். ஓகே, நிறையா பேர் இருக்காங்க இல்லையா, ப்ளூரலாகவும் இருக்கணும், அதே சமயம் பாஸ்டாகவும் இருக்கணும். ஓகே, அப்போ வேர், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர். இதுக்கப்புறம் என்ன வரணும், கடைசி பார்ட்டை முதல்ல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வேர்பு வைக்கணும். ஓகே, வேர்பு அப்பாயிண்டடாக அப்படியே வைக்கணும். ஓகே, பை யாரால அப்படின்னு பார்க்கும்போது பை த மேனேஜர். அந்த சப்ஜெக்ட் இருக்காருல்ல, அந்த ஆக்ஷனை செஞ்சவர் இங்கே கடைசி பார்ட்டுக்கு போயிடுவார். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் ஃபார்மில் சப்ஜெக்டு, வேர்பு, அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனு என்ன, யாருக்கிட்ட அந்த ஆக்ஷன் போய் முடியுதோ அவங்க இருப்பாங்க. பாசிவ் ஃபார்மில் கடைசி பார்ட் ஆஃப் சென்டென்ஸ், வேர்புக்கு அப்புறம் இருக்க எல்லாம் முதல்ல வந்துடும், வேர்பு அதே மாதிரி நடுவில் இருக்கும், கடைசியில் பை அந்த சப்ஜெக்டை வச்சிடணும். ஓகேவா? சூப்பர். தேர்ட் பாருங்க, fill in the blanks. if your friend always thinks the best will happen, she is. ஓகேவா? என்ன நீங்கள் அந்த வார்த்தையை அங்கே வைக்கணும்னு பார்க்குறீங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு வந்து எப்பயுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகேவா? அப்போது அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஹியூமரஸ் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, இல்லைன்னா எல்லா விஷயத்தையுமே சந்தோஷமாக மாற்றிக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறவங்க, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா வச்சுருக்கிறவங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக பார்த்துக்கிறவங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் ஆப்டிமிஸ்டிக்கு. க்ரியேட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்த சாதாரணமாக செய்கிற விஷயத்த கூட புதுமையாக வெளிப்படுத்துகிறவங்க. ஓகேவா? ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்க, க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப இனோவேட்டிவாக, ரொம்ப புதுசாக வெளிப்படுத்துகிறவங்க அப்படிங்கிறது க்ரியேட்டிவ்.
ஓகே. ஃப்ராங்க் அப்படின்னா ஓப்பனா வெளிப்படையா பேசுறவங்க. ஓகே. இருந்ததை இருந்த மாதிரியே நேரா பேசுறவங்க அப்படிங்கிறது ஃப்ராங்க். ஓகே. நம்ம கொஸ்டின் பாருங்க. ஆல்வேஸ் திங்ஸ் த பெஸ்ட் வில் ஹேப்பன். எப்பயுமே பெஸ்ட் தான் நடக்கும்னு நம்புறவங்க, யோசிக்கிறவங்க. அப்ப என்னவா இருப்பாங்க? ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. ஓகே, சூப்பர். 84. சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் அ கவுச் பொட்டேட்டோ. ஓகேவா? கவுச் பொட்டேட்டோனா என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப ஆக்டிவா இல்லாதவங்க. சரியா? எப்பயுமே லேசியா இல்லைன்னா ஏதாவது டல்லா, ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்கள கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இடியம்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராவர்ப இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஒரே வார்த்தையில வெளிப்படுத்துறது. ஓகேவா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும், பெரிய கதை இருக்கும். அதை ஒரு சின்ன ஃபேஸா ரெப்ளிகேட் பண்றது. ஓகே. ஸோ இந்த இடத்துல கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா ரொம்ப இன்ஆக்டிவா, ஓகே, எதுவும் செய்யாம சோம்பேறியா அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஓகே, இன்ஆக்டிவா. அப்போ அண்ட் ஐடியல் பர்சன் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். ஓகே. ஐடில் அப்படின்னா இன்ஆக்டிவா, எதுவும் செய்யாம. ஐடில் அப்படின்னா தனியா எதுவும் செய்யாம, இந்த மாதிரி அர்த்தம். ஓகே. கிளவர் பர்சன் உங்களுக்கு தெரியும், இம்பார்ட்டன்ட், முக்கியமான. டி ஆப்ஷன் ஐடியல்னு இருக்குல்ல, ஐடில் சீல இருக்கிறது ஐடில், டில இருக்கிறது ஐடியல். சரியா? ஐடில்னா தான் சீல இருக்கிற ஐடில்னா தான் என்ன அர்த்தம்? இன்ஆக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐடியல் ஐடிஇஏஎல் அப்படின்னு இருக்குன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிக்கும் டிக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரனவுன்ஸ் பண்ணுவீங்க, ஆனா வார்த்தையோட மீனிங் வேற. ஓகேவா? ஒரு ஸ்பெல்லிங்னால மீனிங் மாறும். ஓகே. அடுத்து 85 பாருங்க. சூஸ் அ சூட்டபிள் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கேள்வி நீங்க கேட்கணும். ஓகேவா? இப்போ நோபடி கால்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? அதுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகே. இப்ப ஜென்ரலா எப்படி கொஸ்டின் டேக் பார்க்கணும் அப்படின்னா, உங்க சென்டென்ஸ் ஒன்று இருக்கு, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா உங்க கொஸ்டின் டேக் நெகட்டிவா இருக்கும். சரியா? உங்க ஸ்டேட்மெண்ட்டே வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவா இருக்கும். ஓகே. இப்போ நோபடி கால்ட், அதுக்கப்புறம் நீங்க டேக் அங்க வைக்கணும். சரியா? நோபடி கால், யாருமே கூப்பிடல அப்படின்னு இருக்கு. ஓகே. அப்போ உங்க கொஸ்டின் டேக்ல டிட் தே அப்படின்னு இருக்கணும். சரியா? ஏன் இப்ப நான் டிட் எடுக்கிறேன் அப்படின்னா, நோபடி கால்டுன்னு இருக்கு, யாருமே கூப்பிடல. இதோட டென்ஸ் வந்து முடிஞ்சது. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ். அதனால நான் டூ எடுக்க மாட்டேன், டிட் தான் எடுப்பேன். சரியா? டிட் தே அப்படின்னு மாத்திப்பேன். ஓகே. நோபடி கால், யாருமே கூப்பிடல. கூப்பிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒருவேளை கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டுருந்தாங்களா. ஓகே. டிட் தே அப்படின்னு கேட்பேன். ஓகே. அடுத்தது பாருங்க. கம்ப்ளீட் த ஃபாலோவிங். இஃப் ஐ ஹேட் மணி. ஓகேவா? இது வந்து கண்டிஷனல் சென்டென்சஸ். ஓகேவா? இப்போ இஃப் ஐ ஹேட் மணி, என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் அதை அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே. என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் அவன்கிட்ட கொடுத்துருப்பேன். நான் அவனை பார்த்துருந்தா காரை நிறுத்தியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனா இருக்குல்ல, இது நடந்திருந்தா இது நடந்திருக்கும். சரியா? அதெல்லாம் வந்து கண்டிஷனல் சென்டென்சஸ். இஃப் ஐ ஹேட் மணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இருக்கிற ஹேட் வந்து இது எந்த டென்ஸுங்கிறத உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இப்போ ஹேஸ், ஹேவ் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்ல நம்ம யூஸ் பண்றது. சரியா? ஹேடுங்கிறது ஒரு பாஸ்ட், முடிஞ்ச ஆக்ஷனை வெளிப்படுத்துறது தான் ஹேடு. ஓகே. அப்ப இஃப் ஐ ஹேட் மணி, என்கிட்ட பணம் இருந்திருந்தா. ஓகே. முதல்ல சொல்லியிருக்க ஹேட் வந்து உங்களுக்கு எந்த காலங்கிறத காட்டும். ஓகே. பாஸ்டா, ப்ரெசண்டா, இல்ல இனிமேவா அப்படிங்கிறத காட்டும். ஓகே. ரெண்டாவது இருக்க ஹேடு என்கிட்ட பணம் இருந்திருந்தா, இருப்பு வச்சிருந்தேன்னா. ஓகே. என்கிட்ட அமௌண்ட் இருந்திருந்தா, ஓகே, இருந்திருந்தா கொடுத்துருப்பேன் அப்படி சொல்றேன்ல, அதுக்கு ரெண்டாவது ஹேடு. ஓகே. இஃப் ஐ ஹேட் மணி, கமா, அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா ஐ வுட் ஹாவ் டொனேட்டட் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஐ வுட் ஹாவ் டொனேட்டட். இது ஜென்ரலா இந்த கண்டிஷன் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே. இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் ஹாவ் டொனேட்டட். இஃப் கூட, ஓகே, இஃப் கூட ஹேடு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருந்தது அப்படின்னா கமாக்கு அப்புறம் வுட் ஹாவ் V3 அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? வுட் ஹாவ் V3, வுட் ஹாவ் டெபாசிட்டட். ஓகேவா? வுட் ஹாவ் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம். ஓகே. இஃப் பிளஸ் ஹேடு பாஸ்ட் டென்ஸ் இருந்தது அப்படின்னா கமாக்கு அப்புறம் என்ன இருக்கும்? வுட் ஹாவ் டொனேட்டட் அப்படின்னு மாறி இருக்கணும்.
ஓகே, அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். பியூட்டி அப்படின்னு இருக்கு. பியூட்டி அப்படிங்கிறது எப்பவுமே சென்டென்ஸோட ஒரு நவுனா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. ஓகேவா? சென்டென்ஸோட நவுன் பார்ட்டா இருக்கிறது தான் பியூட்டி. ஓகே, அதுலே பிரிட்டி. பிரிட்டிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸா இருக்கும். ஓகே, பிரிட்டிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், நீட்லிங்கிறது ஒரு அட்வர்பு, அன்லெஸ்ங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, அட்வர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்ப் சொல்றேன்ல, வேர்ப்னா ஒரு ஆக்ஷன். சரியா? அப்ப அட்வர்ப்னா என்னன்னா என்னோட வேர்பை இன்னும் கிளியரா, இன்னும் தெளிவா எனக்கு புரிய வைக்கிறது, எனக்கு புரிய வைக்க இன்னும் ஹெல்ப் பண்ற ஒரு வார்த்தை. ஓகே, சரியா? அதுதான் வந்து அட்வர்ப். சரியா? ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ ரைட்டிங்கிறது என் வேர்பு, ஐ ஆம் ரைட்டிங் நீட்லி அப்படின்னு சொல்றேன். ஓகே, என்ன மாதிரி, இன் வாட் மேனர் நான் அதை எழுதுறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு அட்வர்ப். ஓகே, சூப்பரா. அப்போ அட்வர்புங்கிறது நீட்லின்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அடுத்தது அன்லெஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கா? எப்பயுமே இந்த அன்லெஸ், அன்டில் இதெல்லாம் வந்து கன்ஜங்ஷனா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். ஓகே, கன்ஜங்ஷனா என்னன்னா ரெண்டு சென்டென்ஸை ஒரே லைனா கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற டேர்ம்ஸ். சரியா? அப்போ அன்லெஸ்ங்கிறது எனக்கு ஒரு கன்ஜங்ஷன். ஸோ எந்த ஆப்ஷன் எனக்கு ஃபிட் ஆகும்? பி ஆப்ஷன் ஃபிட் ஆயிடும். சூஸ் த ஆப்ஷன் விச் ஹேஸ் லாஜிக்கல் ரெலவென்ஸ். ஓகே, இது பாருங்க. ஃபைன் மீன்ஸ் ஹெல்த்தி, ஃபைன் மீன்ஸ் அமௌண்ட் பெய்டு ஃபார் பனிஷ்மெண்ட். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ரோமன்ல அதான் இருக்கு. சரியா? ஃபைன்னா ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்றேன்ல, நான் ஹெல்த்தியா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, அடுத்தது ஃபைன் மீன்ஸ் த அமௌண்ட் பெய்ட் ஃபார் பனிஷ்மெண்ட். ஓகேவா? நீ புக்கு லேட்டாக கொடுக்குற லைப்ரரிக்கு, அப்போ உனக்கு ஃபைன் கொடுப்பாங்களா? ஸோ ஃபைனுங்கிறது உனக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குற ஒரு அமௌண்ட். எனக்கு ஸ்பெல்லிங் ஒன்று தான். ஓகே, ஆனால் மீனிங் வேற. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் பாருங்க. இந்த above sentences the word fine is the example of homophone. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்க ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தான். செகண்ட் ரோமன்ல அவன் கொடுத்திருக்க மீனிங்கும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்? 1 and 2 are correct. B ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, அடுத்து 89. Fill in the blanks. It is our responsibility dash sparrows. ஓகே, ஸ்பேரோஸை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு இருக்கணும். கரெக்டா? இப்போ அதில் என்ன சேவுங்கிறது தான் ஆன்சர்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அது ஐஎன்ஜி ஃபார்மாக இருக்கணுமா இல்லை டூ சேவாக இருக்கணுமாங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஜென்ரலாக இட் இஸ் our responsibility to take care of our parents. It is our responsibility to write the homework. It is our responsibility to study before exam. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் இந்த வேர்பு ஸ்டடி, ரீட், டேக் கேர் இது கூடலாம் டூன்னு ஒன்று சேர்க்குறேன்ல. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? டூங்கிறது வேர்பு கூட நான் வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் மை டியூட்டி டு ஸ்டடி. படிக்கிறதுங்கிறது என்னோட கடமை. ஓகே, நான் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் செயல்படுத்தினேன்னா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு அது தெரியாது. ஆனால் நான் டூ வச்சு ஒரு வேர்பை சொல்கிறேன். டு சேவ், டு ரைட், ஐ ஆம் ஹியர் டு ஸ்டடி அப்படின்னா இப்போ வரைக்கும் என்னோட ஐடியா, இப்போ வரைக்கும் என்னோட பிளான் என்ன அப்படின்னா படிக்கிறது. ஐ ஆம் ஹியர் டு ரைட், நான் எழுதலான்னு ஐடியா வச்சுருக்கேன், எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேவ் ஸ்பேரோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது fill in the blank with the suitable conjunctions. ஓகே, you cannot go abroad dash you get visa. சரியா? முதல்ல சென்டென்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. யூ கேனாட் கோ அப்ராட், நீ வந்து அப்ராட் போக முடியாது. ஓகேவா? ஃபாரின் போக முடியாது. அடுத்த ஹாஃப்ல என்ன இருக்கு? யூ கெட் த விசா. விசா இருந்தால் தான் நம்மளால போக முடியும். கரெக்டா? அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன வைக்கணும்? கிடைக்கலன்னா அப்படிங்கிற மீனிங் உள்ள ஒரு வார்த்தையை வைக்கணும். ஓகே, யூ கேனாட் கோ அப்ராட் ஸ்டில் யூ கெட் த விசா. ஸ்டில்னா என்ன அர்த்தம்? ஸ்டில்னா இப்போ வரைக்கும் ஸ்டில் ஐ ஆம் டூயிங் திஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வரைக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அன்லெஸ் அன்டில் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. சரியா? கன்ஜங்ஷன் தான் அது. அன்லெஸ் அன்டில்னா என்ன அர்த்தம்? ஓகே, இது வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை. இதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு நெகட்டிவான ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ அன்டிலுங்கிறது அங்கே யூஸ் பண்ணீங்க. யூ கேனாட் கோ அப்ராட் அன்டில் யூ கெட் த விசா. உனக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் நீ அப்ராட் போக முடியாது. டில்லுங்கிறதுக்கு என்ன அர்த்தமோ அது மாதிரி ஒரு சிமிலர் அர்த்தம் தான் அன்டிலுக்கும்.
ஓகே. ஆனா நெகட்டிவா சொல்றது. ஓகே. அன்டில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது கூட ஒரு இன்னொரு நாட் நீங்க சேர்க்கக்கூடாது. ஓகே. டில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சேர்க்கலாம். நோ ப்ராப்ளம். அன்டில், அன்லெஸ் யூஸ் பண்ணும்போது இன்னொரு நாட்டோ, நோவோ, கெனாட்டோ எதுவுமே அது கூட வராது. ஓகேவா? அப்ப யூ கேனாட் கோ அப்ராட் அன்டில் யூ கெட் த விசா. உனக்கு விசா கிடைக்கிற வரைக்கும், கிடைக்காத பட்சத்துல நீ வந்து என்ன பண்ண முடியாது? அப்ராட் போக முடியாது. ஓகே. ஸோ அதோட ஆன்சர் 90யோட ஆன்சர் வந்து பி.